செல்வி, செல்வி இங்க வரல சந்தோஷ், கீழே தான் இருந்தா. நான் சொல்ற பேச்சே வர வர கேட்கறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் உன்னை பார்த்துக்கணும் கவனிச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. கடுப்பா இருக்கு. நான் வேணா செல்வி கிட்ட. நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. எங்களுக்கு என்ன வாய் இல்லையா? நான் வேணா கீழே போய் பார்த்துட்டு வரேன் சந்தோஷ். தேவையில்லை. அவ இங்க வந்தா என் ரூமுக்கு வர சொல்லு. புரியுதா? நான் பேசிட்டே இருக்கேன், எனக்கு என்ன நின்றுட்டு இருக்க? அவ்வளவு குற்ற உணர்ச்சியில் இருக்கியா நீ? ஏன் சந்தோஷ் இப்படிலாம் பேசுற? நான் இவ்வளவு தூரம் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ தலை நிமிர்ந்து பேச மாட்டியா என்கிட்ட? இதுதான் நீ எனக்கு கொடுக்குற மரியாதையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஹே செல்வி, என்னது இது? எப்படி? என்னமாச்சு இவளுக்கு? இரு என்ன பண்றான்னு பாப்போம். என்ன செல்வி இது? அப்படியே சந்தோஷ் மாதிரி பேசுற, எப்படி இதெல்லாம்? ஏன் நீ மட்டும்தான் செல்வி குரல்ல பேசுவியா? நான் சந்தோஷ் குரல்ல பேச மாட்டேனா? பேஸ் வாய்ஸ் அப்படியே சும்மா வெண்ணெய் தடவுன மாதிரி சாஃப்டா, செம்ம சென்டிமெண்டா, கோபமா, அடி வயிற்றுல இருந்து பேசினா சந்தோஷோட வாய்ஸ் தானா வரப்போகுது. அவ்வளவுதான். ஐயோ, அப்படியே பேசுறியே, எப்படி செல்வி இதெல்லாம்? சும்மா பேசி பார்த்தேன், எனக்கு ஓகே மாதிரி தெரிஞ்சது. எப்படி பக்காவா சந்தோஷ் மாதிரியே பேசுறேனா? ஐயோ, சான்ஸே இல்ல செல்வி, டிட்டோ அப்படியே இருக்கு. எல்லாம் உனக்காக தான். நீ என்ன ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளு, நான் பதில் சொல்றேன். ஆனா பதில் எல்லாம் ஏடா கூடமா தான் வரும். பரவாயில்லையா? ஐயோ செல்வி, நீ சந்தோஷ பயங்கரமா கலாய்க்கிற. இத அவன் பார்த்தானா அவ்வளவுதான். ஏய், என்கிட்டயே என்னை பத்தி பேசி கிண்டல் அடிக்கிறியா? அவ்வளோ தைரியம் வந்துருச்சு உனக்கு? என்ன அறிவு? செல்வி மாயாவுக்காக ரூம் ஃபுல்லா சந்தோஷ் போட்டோவா ஒட்டி கொடுத்தா. இப்போ அவள மாதிரியே பேசி மாயாவை வயிறுக்குள்ளங்க சிரிக்க வைக்கிறா. நீதான் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறிய சந்தோஷ். இதுக்கு மேல நான் என்ன பேசுறது? மதிக்கலனா அப்படியே விட்டுருவியா? நீ இருக்கிறது என் வீடு, ஞாபகம் இருக்குல்ல? இங்க நான் சொல்றதா நீ செய்யணும், புரியுதா? சரி சந்தோஷ், இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லு, செய்றேன். அப்படி வா வலிக்கு. சரி, கிச்சன்ல என்ன இருக்கு? சாப்பாடு, மீன் வறுவல், மீன் குழம்பு. ஃப்ரிட்ஜ்ல கேக்கு, ஐஸ்கிரீம்ஸ். எல்லாத்தையும் இப்ப நீ என் கண்ணு முன்னாடி சாப்பிடுற. போய் சாப்பிடு. ஐயோ, என்னால எப்படி சந்தோஷ் எல்லாத்தையும் சாப்பிட முடியும்? என்னடி ஆச்சு இவளுக்கு? மாயாவை போட்டு இந்த பம்பு இழுத்துட்டு இருக்கா. அவ மாயாவை வம்பிழுக்கிறாளா இல்ல மாப்பிளைய வம்பிழுக்கிறாளான்னு தெரியலையாமா. ஏய், என்ன சிரிக்கிற? அது செல்வி செஞ்ச சாப்பாடு. இப்ப நீ அதை போய் சாப்பிட போறே இல்லையா? அது பாட்டி செஞ்ச சாப்பாடா இருந்தா கூட நான் சாப்பிடுவேன் சந்தோஷ். செல்வி உனக்காக எதுலயும் உப்பு காரமே போட மாட்டா. அதை யாரு சாப்பிடுவா? அடிப்பாவி, நான் சமைச்சது நல்லா இல்லன்னு நீ என்கிட்டயே சொல்றியா? இத்தனை நாள் என்னால சொல்ல முடியாதத மாயா சொல்றாமா. அவ செய்யறதுல உப்பு சப்பு எதுவுமே இருக்காது. ஏய், சத்தமா பேசாத, அவங்களுக்கு கேட்ட போது. ஏய், அப்ப என் சாப்பாடு இத்தனை நாள் பிடிக்காம தான் நீ நல்லா இருக்குன்னு போய் சொன்னியா? ஐயோ, உள்ள இருந்து செல்வி வாய்ஸ் வருது, சந்தோஷ் வாய்ஸ் காணுமே. ஐயோ, சாரி. கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. இப்ப நான் சந்தோஷ் தான். இப்ப சொல்லு, முடிவா நீ செல்வி சமைச்ச சாப்பாட சாப்பிடுவியா இல்லையா? முடியாது சந்தோஷ், நீ அதுக்காக 4 அடி வேணாலும் அடிச்சுக்கோ. ஆனா செல்வி சமைச்சதை மட்டும் என்னால சாப்பிட முடியாது. அப்போ உனக்கு இதை விட கொடுமையான தண்டனை கொடுக்க வேண்டியதுதான். ஐயோ, என்ன தண்டனை சந்தோஷ்? நாளைக்கு நானே எல்லாருக்கும் சமைக்க போறேன். உன்னால எல்லாரும் தண்டனை அனுபவிக்கட்டும். ஐயோ, அதுக்கு நீ சாப்பாடுல விஷம் கலந்தே கொடுத்துடலாம். நீ சமைச்ச சாப்பாடை எல்லாரும் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகுறத விட எல்லாரும் டைரக்டா பாய்சனே சாப்பிட்டுடலாம். பர்றா, என்னையே நேருக்கு நேர் பார்த்து கலாய்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சா? உனக்கெல்லாம் பயம் விட்டு போச்சா? வேணும்னா திரும்பி நின்னு கலாய்க்கவா சந்தோஷ்?
அப்பவாச்சும் நீ பல்ப் வாங்குறத நான் பார்க்காம இருப்பேன்ல. பாருடா திரும்பவும் கலாய்க்கிற. எத்தனை நாள் கழிச்சு அவ சந்தோஷமா இருக்கிறத நான் பாக்குறேன் தெரியுமா? போதும் செல்வி, சந்தோஷ் பாவம். ஏய் யார் பாவம்? நீ பாவமா நான் பாவமா? இப்ப கேக்குறேன் பார், சென்டிமெண்டான கேள்வி. அதுக்கு மட்டும் நீ என் கண்ணை பார்த்து பதில் சொல்லு. நீ பெரிய வெளி, நான் ஒத்துக்கிறேன். அதான் நான் திருந்திட்டேனே. இன்னும் கூட என்ன வில்லி வில்லின்னு சொன்னா எப்படி? ஏய் அதெல்லாம் நீ பேசாத. என்னை பொறுத்த வரைக்கும் படையப்பா நீலாம்பரி, திமிரு ஸ்ரேயா, மெல்ல திறந்தது கதவு மாயா எல்லாமே ஒண்ணுதான். நீ எப்பவுமே வில்லி தான். நீ மாறினா நான் ஒத்துக்க மாட்டேன். செல்வி, இத நீயா சொல்றியா இல்ல நடிப்புக்காக சொல்றியா? ஏய் என்ன நீ இதெல்லாம் விளையாட்டுக்கு நான் முன்னாடியே சொன்னேன்ல. எதுக்கு நீ இப்படி சீரியஸ் ஆகுற? முதல்ல கண்ணை தொட. நிஜமா விளையாட்டுக்காக தானே? ஆமா 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 ஆமா. எங்க நீ என்ன ஒரு ஃப்ளோலயே பேச விட மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி நான் சந்தோஷ் மாதிரி எமோஷனலா பேசுறது? சரி சரி சொல்ல. எதுல விட்ட? தண்டனை தண்டனை. ஆ, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? இங்க வா. ஏய் ஐயோ, என்னடி பண்றா இவ? தெரியலையேம்மா. ஏய் என்ன பாரு, என் கண்ணை பாரு. இப்போ உனக்கு தைரியம் இருந்தா சொல்லு. என்ன சொல்லணும்? நீ என்னை எவ்வளவு விரும்புற, எவ்வளவு நேசிக்கிற, உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லு. என்ன பாரு, என் கண்ணை பாரு. இப்போ உனக்கு தைரியம் இருந்தா சொல்லு. என்ன சொல்லணும்? நீ என்னை எவ்வளவு விரும்புற, எவ்வளவு நேசிக்கிற, உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லு. சொல்லு. அது நீ என்ன நிஜமாலே விரும்புறியா? யூ லவ் மீ so much? சொல்லு. இவ்வளோ நேரம் வாயாடி மாதிரி பேசின, இப்ப என்ன பேச்சே காணோம். டெல் மீ, என்னை எவ்வளவு விரும்புறேன்னு சொல்லு. அது ஐயோ சந்தோஷ். ஐயோ மாப்பிள்ள வராருடி. வா வா வா. ஐயோ நான் இல்லப்பா. ஏய் மாயா இரு. டேய் மச்சான், அங்க பாருடா. ஒரு புல் பாட்டில் சரக்கை எடுக்கவும், அதை ஓபன் செய்யவும், அதை ராவாக ஒரு கிளாஸில் ஊற்றவும், பிறகு வாட்டரை நன்றாக மிக்ஸ் செய்யவும், ஒரு வெற்றிலையை எடுத்து அனைத்து கெட்ட சமாச்சாரங்களையும் இந்த சரக்கிலிருந்து வெளியே துரத்தவும், பொண்டாட்டி வீட்டில் இல்லாத போது அனைத்து கவலைகளையும் மறக்கவும். பாத்தியா, இந்த ஆளை போய் கையிலுக்கு நல்லபடியாக அட்வைஸ் பண்ண சொன்னா ஆன்ட்டி ஊரில் இல்லாத போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத. அப்பா, பட்ட சாராயம் மாதிரி தெரிக்குதுயா. டேய் அதங்க வச்சுட்டு வா. ஆண்டி ஆண்டி ஆன்ட்டி ஐயோ, அட படுவாவி, இப்பதாடி போனேன். ஆன்ட்டி அதுக்குள்ள எப்படி இங்க வந்த? நிம்மதியா குடிக்க கூட விட மாட்டேங்கிறாளே. அங்கிள் பதறாதீங்க அங்கிள். நம்ம ஆன்ட்டி இல்ல, ஆன்ட்டி மாதிரி வேற ஒருத்தவங்க போனாங்க. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். என்னது, வேற யாராவா? அப்ப எம்பட்டா இன்னும் வரலையா? அட போங்கப்பா, ஒரு நிமிஷத்துல நடக்க வேண்டிய சுபகாரியத்தை தடுத்து நிறுத்த பாத்தீங்களே. சரி சரி, இங்க நிக்க கூடாது, போங்க போங்க. அப்பாடி, குழந்தைக்கு எதுவும் ஆகல. இப்பொழுது பொண்டாட்டி பயம் தெளிய. இருங்க அங்கிள். தம்பி, நீங்க ரெண்டு பேரும் இன்னும் போகலையா? அங்கிள், கையில் கிட்ட ஃபாரின் போக வேணான்னு அட்வைஸ் பண்ண சொன்னேனே, நீங்களும் ஃபோனில் கூட ப்ராக்டிஸ் பண்ணீங்களே, அதை பற்றி கையில் கிட்ட பேசுனீங்களா? தம்பி, இதை மட்டும் அடிச்சுட்டு சொல்லவா? தாராளமாக அடிங்க அங்கிள். தேங்க்ஸ் தம்பி.
இப்ப எதுக்கு அங்கிள் அழுவுறீங்க? முடியல தம்பி, என்னால முடியல தம்பி. என்ன அங்கிள் முடியல? போன்ல அத்தனை வாட்டி தனியா பேசி பார்த்து என் பொண்ணோட குரலை கேட்டோன்னே அவங்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தைரியம் வரல தம்பி. யோ, நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரனா? சொந்த பொண்ணுகிட்டே பேசுறதுக்கு பயப்படுறா? என்ன தம்பி சொன்னீங்க? இல்ல அங்கிள், கையலுக்கு நீங்க நல்லபடியா அட்வைஸ் பண்ணலன்னா இப்படிதான் ஆண்டி உங்களை கேள்வி கேட்பாங்கன்னு சொல்ல வந்தாங்க. 30 வருஷமா திருடுற புடிச்சாலும் சரி, என் பொண்டாட்டிட்டு பேசுறாலும் சரி, கொஞ்சம் கூட பயப்படாம திடீர்னு காலில் உழுது கெஞ்சிருவோம் தம்பி. ஆனா என் பொண்ணுகிட்ட போய் தனியா பேச சொன்னா நான் எப்படி தம்பி போய் பேசுவேன்? இந்த பாவிக்கு அந்த பேசுற சக்தி அந்த ஆணவம் கொடுக்கல தம்பி. யோ, ஏதோ சொல்ல வந்தியா? அதை சொல்லியா? தம்பி, என்னை யோனா கூப்பிட்டீங்க? ஐயோ அங்கிள், உங்களை போய் நான் எப்படி மரியாதை இல்லாம ஏதோ சொல்ல வந்தீங்களே, அதை சொல்லுங்க அங்கிள். நான் என்ன சொல்ல வந்தேன்? கையில வெளிநாடு அனுப்புறாங்களே உங்க ஆபீஸ்ல ஈஸ்வரின்னு ஒரு அம்மா, அவங்க கிட்ட தான் நான் பேச போறேன். என்ன என்ன சொல்றீங்க? பேசுறதெல்லாம் 1 நிமிஷம் தான், ஆனா அவங்க கால்ல 5 நிமிஷமா அப்படியே உளுந்து கிடப்பேன் தம்பி. சூப்பரே. அப்புறம் அங்கிள், என் பொண்ணை தயவு செஞ்சு வெளிநாடு அனுப்பிடாதீங்க. அனுப்புனீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கையா போயிடும். என் பொண்டாட்டி உத்தரத்துல தூக்கில தொங்கிடுவா. நானும் துப்பாக்கி எடுத்து டம்முன்னு சுட்டு செத்துருவோம் மேடம். எங்க குடும்பம் சின்ன குருவி கூடு மேடம். அதை கல்லு விட்டு எரிஞ்சு களைச்சிடாதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுவேன் தம்பி, கெஞ்சுவேன். என் தங்கமே, என் தெய்வமே, வச்ச பண்ணி குட்டியா. டேய் போடா, மாமாக்கு போய் அந்த ஃபுல் சரக்கு எடுத்துடா போடா. என்னது மாமாவா? ஆமா அங்கிள், கையில் நம்ம கூடவே இருந்துட்டா நான் உங்களை மாமா தானே கூப்பிடணும். டேய் வாடா, இந்தாடா. இந்தாங்க அங்கிள். தம்பி, என் உசுரை கொடுத்தாவது கையில வெளிநாடு போக விடாம நான் தடுப்பேன் தம்பி, நான் தடுப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். தம்பி, உங்க முகத்தை பார்த்தாலும் நீங்களும் கவலையில் இருப்பீங்கன்னு தான் தெரியுது. அதை மறக்கிறதுக்கு நீங்களும் ஒரு ரவுண்ட் அடிங்க. நமக்கா? ஊத்துங்க ஊத்துங்க ஊத்துங்க. தம்பி குடிங்க தம்பி. வேணாம் அங்கிள், பரவாயில்ல. மாமான்னு சொன்னதுக்கு அப்புறம் நமக்குள்ள என்னையா இருக்கு, எடுத்துக்கையா. நீங்க பெரியவங்க, உங்க முன்னாடி போய் மரியாதையெல்லாம் மனசுல இருந்தா போதுவியா, எடுத்துக்கையா. தேங்க்ஸ் அங்கிள். யோ, ஐயோ வந்துட்டாளா? ஐயோ யோ, என்ன காலை பண்ற நீ? போடா, அப்படியே போய்டுவேன். அங்கிள், ஏன் அங்கிள் இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? இந்த சனியை முதல்ல கீழே ஊத்துங்க அங்கிள், அப்பதான் நம்ம குடும்பம் உருப்படும். ஐயோ, நீ கெட்டதோ இல்லாம அந்த நல்ல பிள்ளைகளை கெடுக்க பாக்குறியா? நீ அறிவில உனக்கு இந்த சரக்கு யாருதுன்னு தெரியாம நீ பேசாதடி. இங்க பாரு, நீ பேசாத. நான் இல்லாதப்ப நீ குடிச்சிட்டு இருக்கியா? வரமாட்டேன் நினைச்சிட்டல, வரமாட்டேன் நினைச்சிட்டல நீ. ஆண்டி விடுங்க, ஆண்டி விடுங்க. வாங்க அங்கிள். டேய், அங்கிளை பத்திரமா கீழே கூட்டு போங்க. நம்ம பொண்ணு ஊருக்கு போக விடாம தடுக்கிற பாரு. போங்க அங்கிள். ஒரு அப்பாவி பொண்டாடி அடிக்கிறேன். அங்கிள் ரொம்ப பாவம் ஆண்டி, ஏதோ மனசு கஷ்டத்துல குடிச்சிட்டாரு. என் பொண்ணு ஊருக்கு போறது எனக்கு மட்டும் கவலையா இல்லையாப்பா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி, கையில் ஃபாரின்லாம் போக மாட்டாங்க. என்ன தம்பி சொல்றீங்க? பொறுத்திருந்து பாருங்க ஆண்டி, கையில் நிச்சயமா ஃபாரின் போக மாட்டாங்க. நிஜமாவா தம்பி சொல்றீங்க? சத்தியமா ஆண்டி. என் பொண்ணு மட்டும் ஊருக்கு போலனா உங்களுக்கே நான் அவளை கட்டி வச்சிடுறேன். நிஜமா ஆண்டி? சத்தியமா தம்பி. அப்பனா சரிதான், நான் வரேன் தம்பி. அந்த ஆளுக்கு என்ன கொஞ்சம் மந்திரிக்க வேண்டி இருக்குது, போய் மந்திரிச்சு. மாயா, சும்மா விளையாடாத செல்வி, உள்ள வா. மாயா நான் சந்தோஷ். தெரியுது தெரியுது, உள்ள வா. மாயா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சந்தோஷ்,
உள்ள வா சந்தோஷ். என்ன சந்தோஷ்? நான் உன்கிட்ட ஒரு 2 minutes தனியாக பேசிட்டு போயிடுறேன். முக்கியமான விஷயம், சொல்கிறத மட்டும் அமைதியாக கேளு, புரியுதா? சரி சொல்லு. உன்னால இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? என்னால பிரச்சனையா? என்ன பிரச்சனை சந்தோஷ்? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. என் வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். சந்தோஷ், நீ என்ன வெறுக்கிற சரி, ஆனா ஏன் சந்தோஷ் இப்படி தேடி வந்து திட்டுற? அதான் நான் இப்ப திருந்திட்டனே, உன் பக்கமே வரதில்லையே. இந்த வீட்ல ஏதோ ஒரு மூலையில நான் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் உனக்கு எந்த வகையில சந்தோஷ் பிரச்சனைய உண்டாக்குறேன்? சொல்லு சந்தோஷ், என்னால உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நீ இங்க இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை தான். சந்தோஷ், நீ நினைச்சதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீ என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு போயிடுவேன்னு பார்த்தேன். ஆனா நீ கிளம்புற மாதிரி எனக்கு தெரியல. உன்னை திரும்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்ன போது கூட செல்வி சொன்னதுக்கு நான் ஒத்துக்கல. அவ தான் மாயாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவ இங்க இருக்கட்டும், அதுக்கப்புறம் போறத பத்தி யோசிச்சுக்கலான்னு சொன்னான். அது மட்டும் இல்லாம உன்னை வெளியே அனுப்பிச்ச பாவத்துக்காக தான் எங்க குழந்தை செத்துருச்சுன்னு அவன் நினைச்சா. அந்த குற்ற உணர்ச்சியில அவ உயிரையே போக்கிக்க துணிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அவகிட்ட அவன் நினைக்கிறது முட்டாள்தனம், மூட நம்பிக்கைன்னு எதுவுமே எடுத்து சொல்ல முடியல. அதனாலதான் அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னை கூப்பிட்டேன். உன்னை அவளை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கும் அனுமதிச்சேன். ஏன், உன்னை தொட்டு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டது எல்லாமே அவளுக்காக தான். உன்னை காப்பாத்துறது தான் அவ செய்யற பரிகாரம் நினைச்சிட்டு இருக்கா. அந்த நினைப்புக்கு நான் கொடுத்த மரியாதைனால தான் இன்னைக்கு நீ இங்க நிக்கிற. அப்போ உன் குழந்தைன்னு நீ இறக்கப்பட்டு என்ன கூட்டிட்டு போலியா சந்தோஷ்? இத பார், இந்த சென்டிமெண்டா பேசுற வேலை இங்க வேண்டாம். நான் ஒன்னும் உன்னை வீட்டை விட்டு துரத்த வரல. உன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீயே கிளம்புன்னு தான் சொல்ல வந்தேன். சந்தோஷ், நான் சத்தியமா இங்க உன்னை பார்க்கவோ இல்ல செல்ஃபிக்கோ உனக்கோ பிரச்சனை உண்டாக்கவோ நான் இங்க வரல சந்தோஷ். எந்த நிலைமை வந்தாலும் என்னை விட்டு போக கூடாதுன்னு செல்வி என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா சந்தோஷ். அதுக்கு ஏற்கனவே ஒரு தடவை செல்விக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி இங்க இருந்து போனதுனாலதான் செல்விக்கு அந்த குற்ற உணர்ச்சியே என்ன கொன்னுட்டு இருக்கு சந்தோஷ். இப்ப நான் போறேன்னு சொன்னாலும் செல்வி ஒத்துக்க மாட்டா சந்தோஷ். ஆமா, அவ ஒத்துக்க மாட்டாதான். நிச்சயமா ஒத்துக்க மாட்டா. நான் சொல்லியே ஒத்துக்கல, நீ சொல்லி அவ எப்படி ஒத்துக்குவா? அப்புறம் எப்படி சந்தோஷ்? அப்புறம் எப்படின்னா நீ எப்படி போற நீ தான் முடிவு பண்ணணும். நான் என்ன முடிவு பண்ணணும்? அப்பா கூட செல்வி ஒத்துக்க மாட்டாளே. அவ என் மேலயும் என் குழந்தை மேலயும் உயிரிய வச்சிருக்கா சந்தோஷ். அவ என் மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கா சந்தோஷ். அவளுக்கு நான் கொடுத்த வாக்கியம் மீறி நான் போனேன்னா அவ என்ன பத்தி என்ன நினைப்பா சந்தோஷ்? அவகிட்ட நான் சொல்லாம கொள்ளாம போனாலும் அது நான் மறுபடியும் அவளுக்கு செய்யற துரோகம் ஆயிடாதா? நீ இங்க இருக்கிறது தான் அவளுக்கு நீ செய்யற மிகப்பெரிய துரோகம். என்ன சந்தோஷ் சொல்ற? உன் மனசை தொட்டு சொல்லு. நீ இங்க இருக்கிறதுனால நீ அவளுக்கு நன்மை செய்யறன்னு நினைக்கிறியா? உன்னை அவ இங்க இறக்கப்பட்டு வச்சிட்டு இருக்கா, ஆனா உள்ளுக்குள்ள அவ அழுதுட்டு இருக்கா. சந்தோஷ், உண்மையாவா சொல்ற? நீயே யோசிச்சு பார், உனக்கே உண்மை புரியும். உனக்கு குழந்தை இருக்கு, அவளுக்கு இல்ல. நீ செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சும் நீ நினைச்சது எல்லாமே உனக்கு நடக்குது. ஆனா அவ எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் நினைச்சா. ஆனா அவளுக்கு எந்த குடுப்பினையுமே இல்லை. உன் குழந்தைய பார்க்க பார்க்க அவளுக்கு தனக்கு ஒரு குழந்தை இல்லையேங்கிற ஏக்கம் தான் அதிகமாச்சு. மனசுக்குள்ளேயே புழுங்கிக்குவா, ஆனா வெளியே காமிச்சுக்க மாட்டா. தனியா போய் அழுவா, ஆனா அதை உன்கிட்ட சொல்ல மாட்டா.
இனிமே அவளால் குழந்தைய பெத்துக்க முடியாது மாயா. நானே அவளை எப்படியோ ஆறுதல் படுத்தி நான் தான் அவளுக்கு குழந்தை, அவ தான் எனக்கு குழந்தைன்னு சொல்லி பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாகி நீயும் உன் குடும்பமும் அவளை ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா நிலைமை வேற மாதிரி ஆயிடும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சந்தோஷ், செல்வி தனியா அழுதத நீ உன் கண்ணால பாத்தியா? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதடி. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும், பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவனோட அனுகிரகம் வேணும். இதெல்லாம் நீயும் நானும் முடிவு பண்ணி வர்றதில்ல, தானா அமையணும். அந்த குடுப்பனை மத்தவங்களுக்கு இல்லைன்னா நம்ம என்னடி பண்ண முடியும்? அதனால தான் சொல்றேன், உனக்கு நல்லது செஞ்சவளுக்கு தயவு செஞ்சு நீ கெட்டது செஞ்சிடாத. உன் குடும்பத்தையும் குழந்தையும் கூட்டிட்டு என் ஈசிஆர் பங்களால போய் இருந்துக்க. இது நான் கையெழுத்து போட்ட பிளாங்க் செக், எவ்வளவு நான் எடுத்துக்க. ஆனா தயவு செஞ்சு செல்வி கிட்ட சொல்லிட்டு போறேன், அது இதுன்னு சொல்லி எந்த டிராமாவும் பண்ணாம நைட்டோட நைட்டா கிளம்பிடு. எங்கேயாவது போய் எப்படியாவது வாழ், ஆனா இனிமே எங்க வாழ்க்கையில குறுக்க வராத. இன்னைக்கு நைட்டே கிளம்பிடு. சந்தோஷ், ஒரு நிமிஷம். என்ன பண்ண நீ? நான் போறேன் சந்தோஷ். ஆனா எனக்கு உன் காசு, பணம், பங்களா எதுவுமே தேவையில்லை. நான் அதுக்காகவும் இங்க வரல. செல்வி என்ன அன்பா கூப்பிட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்தேன். அவ நல்லா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் உடனே இந்த வீட்டை விட்டு போறேன் சந்தோஷ். அதுக்கு நீ எனக்கு ஒரு உதவி செஞ்சா போதும். என்ன? சத்தியமா செல்வி கிட்ட சொல்லாம என்னால போக முடியாது. ஆனா என்னால அவ என்ன வெறுக்கிற மாதிரி பண்ண முடியும். ஒரு காலத்துல நான் கெட்டவதான். என்னால திரும்பவும் ஒரு நாள் மட்டும் கெட்டவளா இருக்க முடியாதா? அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் நிச்சயம் அவளே என்ன வீட்டை விட்டு துரத்துற மாதிரி பண்றேன். உனக்கு எது சரின்னு படுதோ அதையே செய். ஆனா உன்னால எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிடு. அதான் நீ செல்விக்கு செய்யற நல்லது. சீக்கிரம் கிளம்புற வழியை பாரு.